15 லட்சம் ரூபாய் இல்லை, 15 ரூபாயை கூட அவர்கள் வங்கி கணக்கில் போடாத கிருஷ்ணகிரி இந்தியா முழுவதும் பேசுகிற ஒரு தொகுதியாக நிச்சயமாக மாற்ற முடியும். என்னுடைய மூளைக்கு எட்டுன அளவுக்கு நான் ஐடியா சொல்ல முடியாது. 50 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். நிச்சயமாக நான் ஒரு வருஷத்துக்குள்ள அதை நான் செய்து முடிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போவேனே தவிர. இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கிருஷ்ணகிரி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த தொகுதிக்கும் எனக்கும் என்ன பூர்வ ஜென்ம தொடர்பு என்று எனக்கு தெரியவில்லை. 1996 அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான போது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக என்னைத்தான் போட்டியிடுவதற்கு எங்கள் கட்சி தலைவர் மூப்பனார் அவர்கள் பணித்தார். வேட்புமனு தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரைக்கும் என்னை கடுமையாக பணித்து இந்த தொகுதியில் போட்டியிட்டாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அப்பொழுது என்னோடு அரசியல் களத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நட்பாக இருந்த திரு நரசிம்மன் அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் நட்பு அடிப்படையில் அந்த தொகுதி அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு நான் சட்டமன்றத்தில் டிநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டேன். இது இங்கே இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். திரு நரசிம்மன் அவர்களும் அதை மறுத்து பேச முடியாது. அதற்கு பிறகு 2014 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது கூட நான் கோவா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற போது தான் ராகுல் காந்தி அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் போய் போட்டி போடு என்று சொன்னார். நான் கட்சி தலைமையினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போது போட்டியிட்டேன். ஒரு 25 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து அன்றைக்கு தேர்தல் களத்தில் சந்தித்த போது என் மனதில் ஒரு உறுதி நான் ஏற்றுக்கொண்டேன். பாராளுமன்ற உறுப்பினராக ஆவது என்று சொன்னால் அது இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தான் போட்டி போட வேண்டும் என்று நான் உறுதியோடு அன்றைக்கு நினைத்து கொண்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், நான் கிராமப்புறங்களுக்கு சென்றபோது இந்த பகுதி மக்களுடைய கள்ளங்கபடமற்ற உள்ளத்தை தெரிந்து கொண்டேன். நீண்ட நெடுநாட்கள் அவர்களுக்கு தேவையான பல அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படவில்லை என்கின்ற அந்த வேதனையான சம்பவங்களை எல்லாம் நான் பார்த்தேன். நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. எங்களது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்கள் காலத்திலே அவர்கள் பணி செய்திருப்பார்கள். நான் அவர்களுடைய பணியை நான் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதனுடைய எல்கை மிக அதிகம், பறந்து விரிந்திருக்கிற இடம். சில பகுதிகள் மலைப்பகுதியை சார்ந்திருக்கு, காட்டுப்பகுதிகளை சார்ந்திருக்கிறது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் வெறும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் பத்திரிகைகளில் அறிக்கை கொடுப்பதன் மூலமோ அல்லது அதிகாரிகளிடம் சென்று மனு கொடுப்பதன் மூலமாகவோ நிச்சயமாக இந்த தொகுதி மக்களுடைய முழுமையான தேவையையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் நிச்சயமாக செய்து கொடுத்திருக்க முடியவும் செய்யாது. அப்பொழுது என்னென்னு சொன்னால், இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தன்னுடைய அறிவு மட்டுமல்ல பல வல்லுநர்களை அழைத்து அந்தந்த பகுதியினுடைய சூழலை எல்லாம் உணர்ந்து கொண்டு அவற்றை எப்படி தீர்த்து வைக்க முடியும், எப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை கண்காணித்து மேற்பார்வையிட்டு அதை தொடர்ந்து முயற்சி செய்து அரசை வலியுறுத்தி முயற்சி செய்தால் மட்டும்தான் இந்த மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தர முடியும். தென்பெண்ணை ஆற்றுல கலக்கப்படுகிற கழிவுநீர், நடத்தப்படுகிற மணல் திருட்டு, இது ரெண்டத்தை பற்றின உங்களோட கருத்து, அதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை? இன்னொரு கூடுதல் கேள்வி, கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க? கர்நாடகா மாநிலத்தில் நான் காங்கிரஸ் கட்சியுடைய பார்வையாளராக இருந்த காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு, எங்களுடைய கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் அவரோடு எனக்கு ஒரு நெருங்கிய நட்பு தொடர்புகள் இப்பொழுது எனக்கு இருக்குது. அது அரசியல் ரீதியாக நான் பழகி கொண்ட அந்த நட்பு இந்த கிருஷ்ணகிரி பகுதி மக்களுக்காக அதை நான் பயன்படுத்துவேன். தனிப்பட்ட என்னுடைய லாபத்திற்காக இதுவரைக்கும் நான் கர்நாடகாவில் இருந்தபோது நான் எந்த அமைச்சரோடும் எதுக்கும் நான் பயன்படுத்தினதில்லை. ஆனால் இந்த பகுதி மக்களுடைய 16 லட்சம் மக்களுடைய நன்மைக்காக நிச்சயமாக அதை நான் பயன்படுத்துவேன்.
அங்கேருந்து வரக்கூடிய கழிவுநீர் அங்கேருந்து வர்றது தான் இங்கே கழிவுநீர் வர்றதாக இருந்தால் அது முழுமையாக நான் வந்து எனக்கு அதுக்கு சரியாக நான் ஸ்டடி பண்ணாமல் நான் சொல்ல விரும்பலை. அப்படி அங்கேருந்து தான் கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் இங்கே அந்த கழிவுநீர் இங்கே வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக கழிவுநீர் அங்கேயே சுத்திகரிக்கிற பணியை கர்நாடக மாநில அரசின் மூலமாக அதை செய்து முடிக்கிற பணியையும் நிச்சயமாக நான் ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நான் செய்து முடிப்பேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போவேனே தவிர நான் வந்து திருப்பி மக்கள்கிட்ட வந்து இன்னொரு முறை இந்த கோரிக்கையை வைத்து நான் வாக்கு கேட்டு வரமாட்டேன். நம்ம வந்து மற்றவங்கள குறை சொல்கிறது மட்டுமே தப்பித்து விடலாம்னு நம்ம நினைக்க முடியாது. சரிவேளை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அங்கிருந்து கழிவு வருதா அப்படிங்கிறதையும் நான் பார்க்க வேண்டும். என்னுடைய கவனத்துக்கு இங்கே சொல்லியிருக்கிறீங்க. இது நிச்சயமாக இப்போ தேர்தல் களத்தில் இருக்கும்போது என்னால் வந்து அதை பற்றி இப்போ நான் போய் பார்க்கறதுக்கு எனக்கு கால அவகாசம் இல்லை. நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இதை நான் கவர்ந்து பார்ப்பேன். நம்ம ஊர் தொழிற்சாலைகளிலிருந்தோ இல்லை நம்ம ஊர் பகுதிகளிலிருந்து அப்படி வந்தாலும் அந்த கழிவுநீரை வந்து சுத்திகரித்து அந்த கழிவுகளை நீங்கள் வந்து மீண்டும் நம்ம ஊர் பகுதியிலே கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக அதையிலிருந்து வேறு விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப வல்லுநர்களை அழைத்து அதையும் ஏதாவது நல்ல மூலப்பொருளாக மாற்ற முடியுமா என்கிறத வந்து சிந்தித்து நிச்சயமாக அதை செயல்படுத்துவேன். ஆற்று மணலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வியாதி. இந்த ஆற்று மணலை எடுக்கிற ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனைங்கிறது ஒரு அடிப்படையான காரணம். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆற்றில் தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னால் இவர்களால் மணல் எடுக்க முடியல. தண்ணீர் வரணும், தண்ணீர் வரலைன்னா அவங்களுக்கு மணல் கிடைக்காது. ஆனால் தண்ணீர் ஓடி வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக அந்த தண்ணீர் அந்த ஆற்றில் இருக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு எண்ணம் அரசியல்வாதிகளுடைய உள்ளத்தில் வந்து அது தெளிவாக இருக்குது. ஏன் அது இருக்குன்னு சொன்னால் அதுதான் அவங்களுக்கு காமதேனு பசுவாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கோடிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அட்சய பாத்திரமாக அவர்கள் அதை பார்க்குறார்கள். அந்த தண்ணீர் வந்து ஆற்றுல விட்டு உடனடியாக ஒரு வாரம் 10 நாள் ஆனோன்னா தண்ணியை போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஆற்றுல தண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மணல் அங்கே வந்து அமைக்கப்பட்ட அந்த மணல் படுகை அமைஞ்ச பிறகு அந்த தண்ணீர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த மணல் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அந்த பகுதி மக்கள்கிட்ட இதை சொல்லணும். இது ஒரு தனிப்பட்ட மனிதர், அவர் கொள்ளையடிப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை வந்து அவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நிரந்தரமாக வைக்கிற பணியை செய்யணும். அதுக்கு நான் நிச்சயமாக துணை நிற்பேன். வறட்சி மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியும் ஒன்றுன்னு அறிவிச்சிருக்காங்க. தொகுதிக்குள்ளே நிறைய ஏரிகள் அழிஞ்சு போயிருக்கு அல்லது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. தண்ணீர் பஞ்சத்தை போக்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆக்கிரமிப்பில் உள்ள ஏரிகளை, அதோட நீர் வழித்தடங்களை மீட்கிறத பற்றி ஏதாவது யோசனை வச்சுருக்கீங்களா? அண்மை காலமாக சில விவசாயிகளை சந்திக்கிற போது அவங்களும் சொன்னாங்க, மாங்காய் உற்பத்தி கூட வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த தண்ணீர் வந்து விவசாயம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த வருஷம் ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இருக்காங்க. இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்புங்கிறது கிருஷ்ணகிரி மட்டுமல்ல, பல பகுதிகளில் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல மாநிலங்களும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து மக்களுடைய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். அந்தந்த பகுதி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏரி ஆக்கிரமிப்புங்கிறது யார் பண்ணுறாங்க? அரசு ஆக்கிரமிப்பது ஒரு சில. அதே முதல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது தவறு என்பது. இப்போ அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது இடத்தை எடுக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு ஏரியை போய் பிடிச்சிக்கிறாங்க. அந்த ஏரி தான் விரிந்த பரந்த ஏரியாவாக இடமாக இருக்கிறதுனால உடனே அந்த ஏரியை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அது முதல்ல தவறான ஒரு நீர் ஆதாரத்தை அழித்து விட்டார்னு சொன்னால் நாளைக்கு பிறகு வந்து வெறும் காங்கிரீட் கட்டிடங்கள் மட்டுமே நாளைய சமுதாயத்தை வாழ வைக்காது. அதுதான் உச்சநீதிமன்றம் கூட தெளிவாக வந்து பல கட்டங்களிலே அரசு நிறுவனங்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்க எல்லா மாநிலத்திற்கும் வலுக்கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரிகளுடைய பழைய ஏரிகள் அதனுடைய புள்ளி விவரங்கள் கணக்கு எடுக்கப்பட்டு அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து அதை கண்காணிப்போடு தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சமுதாய விழிப்புணர்வோடு விஷயம். என்னுடைய கருத்து என்பது அந்தந்த பகுதி மக்கள் அவர்களோடு நான் கட்டாயம் கலந்து பேசி அவர்களுடைய துணையோடு ஆக்கிரமிப்புகள் மேற்கொண்டு நடைபெறாமலும் ஏற்கனவே நடைபெற்றிருந்த ஆக்கிரமிப்புகளையும் அப்புறப்படுத்துகின்ற பணியையும் உறுதியாக நான் அதை செய்து முடியும். அப்படி செய்கிற போது நாம் தண்ணீருக்கு வேறு யாரையும் தேங்கி எதிர்பார்த்து நிற்க வேண்டிய தேவையும் வரும். கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து பல பகுதிகளில் வந்து தண்ணீர் வந்து எனக்கு தெரிந்து கர்நாடக மாநிலத்தில் நான் பார்வையாளராக இருந்திருக்கிறேன். பெங்களூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் தண்ணீர் வந்து தட்டுப்பாடு இருக்குது. அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அரசியலுக்காக நான் பேசலாமே தவிர ஆனால் வந்து உண்மை அதுதான். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலத்தடி நீர் வந்து சில பகுதிகளில் வந்து 2000 அடிக்கு போர் போட்டால் கூட தண்ணி வராது.
அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அதுக்கான திட்டங்கள் அவங்க வகுத்துட்ருக்காங்க. அந்த பகுதியில் அவங்களுக்கு திட்டங்கள் வகுக்கப்படும். இப்போ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பல லட்சக்கணக்கான தமிழர்களே அங்கே வாழ்கிறாங்க. இப்போ என்னுடைய கிருஷ்ணகிரி இன்றைக்கி நான் இந்த தொகுதியில் நான் வாக்கு கேட்டு நிற்கிறேன்னா இந்த பகுதி மக்களில் பெரும்பான்மையான மக்கள் அவருடைய பிள்ளைகளோ இல்லது அவருடைய பெற்றோரோ சகோதரர்களோ யாராவது ஒருத்தர் பெங்களூரோடு தொடர்பில் இருக்காங்க. அதனால் அந்த திட்டம் அவங்களுக்கு ஒரு திட்டம் வந்துட்டு அந்த திட்டம் வந்து அந்த திட்டத்திலிருந்து வரக்கூடிய எஞ்சிய நீர் கிருஷ்ணகிரிக்கு வந்து சேர்கிற ஒரு அதுக்கான ஏதாவது ஒரு தொலைநோக்கு சித்திட்டு நான் நிச்சயமாக அதை ஆய்வு செய்து பார்த்து, இப்பொழுது என்னால் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி இப்போ கொடுக்க முடியாது. நிச்சயமாக நான் அதை ஆய்ந்து பார்த்து அதற்கு பின்னணியில் ஏதாவது திட்டம் இருந்தால் அதை கொண்டு வந்து செய்து கொடுக்குறோம். அதுபோல் இப்போ படுதலா ஏரி இப்போ அதெல்லாம் வந்து அந்த திட்டங்கள் வந்து ஏற்கனவே வந்து அரசு இப்போ ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பட் அந்த திட்டத்தை வந்து துரிதப்படுத்தி அதுக்கான நிதி ஆதாரத்தை பெற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகள் அந்த இடத்துலாம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அந்த பகுதிக்கான சேனல் வெட்டப்பட்டு அந்த தண்ணீர் அங்கே சேமிக்கப்படும் போது மீண்டும் கிருஷ்ணகிரி ஒரு பசுமையான பகுதியாக மாற்றி அமைக்கின்ற பெங்களூரை ஒட்டி இருக்கிறோம். பெங்களூரில் ஒரு காலத்தில் மக்கள் வந்து இந்தியா முழுவதும் மக்கள் வந்து பெங்களூருக்கு வருவதற்கு காரணமே அந்த சீதோஷண நிலை தான். அந்த சீதோஷண நிலை இப்போ வந்து காங்கிரீட் கட்டடங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அந்த பெங்களூருடைய கிளைமேட்டு தான் கிருஷ்ணகிரியில் இருந்தது. அந்த மீண்டும் அந்த சூழ்நிலை உருவாக்குகிற ஒரு பணி நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன். தற்போதைய மத்திய அரசின் எந்த 2 திட்டங்கள் மிக பயனுடையதுன்னு நினைக்கிறீங்க? எந்த 2 திட்டங்கள் பிரயோஜனமே இல்லை, உடனடியாக நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னை பொய் சொல்ல வைக்கவும் கூடாது. எந்த 2 திட்டம் பயனுள்ள திட்டம்னு சொன்னால் நான் எந்த திட்டத்தை சொல்கிறது? லட்சக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்களை மூடி அதன் மூலமாக பல கோடி வேலைவாய்ப்பை இழக்கிற சூழ்நிலை உருவாக்கிய ஜிஎஸ்டி நான் நல்ல திட்டம்னு சொல்கிறதா, இல்லை பணமதிப்பிழப்பு என்று ஒரு திடீரென்று ஒரு நாள் நள்ளிரவு அறிவித்து கிராமப்புறங்களில் பெண்கள் சேமித்து வைத்திருந்த கணவனுக்கு தெரியாமல் கூட சேமித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் ஒரே இரவில் அரசு கொள்ளையடித்து சென்ற அந்த பணமதிப்பிழப்பு ஒரு 10 தொழிலதிபர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுகிற அந்த மிகப்பெரிய சூதோடி கொண்ட அந்த திட்டத்தை நல்ல திட்டம் என்று சொல்ல சொல்லுகிறீர்களா, அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த ஸ்காலர்ஷிப் திடீரென்று தடை செய்து அந்த கோடானு கோடி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அந்த கண்ணோட்டத்தோடு அந்த செய்த அந்த கொடுமையை வந்து நான் வந்து நல்ல திட்டம்னு சொல்லுவதா? எந்த திட்டத்தை நான் நல்ல திட்டம் என்று சொல்வது? தேர்தல் வாக்கு கேட்டபோது ஒவ்வொரு வாக்காளருடைய குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் போடுவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து பதவி பெற்றுவிட்டு 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு கூட 15 லட்சம் ரூபாய் இல்லை 15 ரூபாயை கூட அவர்கள் வங்கி கணக்கில் போடாத நரேந்திர மோடியை வந்து நான் எதை சொல்லி நான் வந்து அவர் நல்ல திட்டத்தை செய்தார் என்று சொல்வது? 380 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏகதானமாக குரல் கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி பாதியாக கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. மக்கள் அதை நம்பி ஏமாந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு? 380 ரூபாயில் இருந்தது இன்றைக்கு 900 மேலே விலையை கொண்டு வந்துட்டாங்க. 3 மடங்கு உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இதை நாம் வந்து நல்ல திட்டம்னு சொல்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்கிறதா? தொகுதி மக்களோட குறைகளை கேட்க ஆப், வெப்சைட் மாதிரியான திட்டம் ஏதாச்சும் இருக்கா? பல அரசு துறைகள் மாதிரி குறிப்பிட்ட மணி நேரத்தில் குறைகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஏதும் யோசனை இருக்கா? என்னை வெற்றி பெற வைத்தால் நான் இங்கே ஏற்கனவே நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இந்த பகுதியில் நிரந்தரமாக குடியமர்ந்து மக்கள் பணிகளை தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் கூடுகிற போது டெல்லிக்கு போகின்றிருக்கோம். நான் இங்கே இருக்கிற போது நானே நேரடியாக சந்திச்சிருவேன். 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். 2 சட்டமன்ற தொகுதியில் நான் உறுப்பினராக இருந்தேன். தெளிவுபடுத்த விரும்புகிறேன், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தான் பணியாற்றி நான் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக 91, 96 இருந்தபோது மாநகராட்சியினுடைய புள்ளிவிவரத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த 14 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகபட்சமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைப்பணி எங்கே நடந்தது என்று புள்ளிவிவரத்தை அன்றைக்கு ஆளுகின்ற அரசு எடுத்தபோது அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி என்று தெரிந்து அமைச்சர் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளை கடுமையாக வசைபாடி விட்டு சென்ற வரலாறுகள் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த முடியும். அதே போல் நான் டீனர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இந்த 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமான பணி நடந்ததுன்னு பார்த்தபோது அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீனர் சட்டமன்ற தொகுதியில் தான் பணி நடந்தது. மனந்தார்ந்து சொல்கிறேன், நான் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் முதலமைச்சருடைய அலுவலகம் எங்கு இருக்கிறது என்பதை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் என்னால் வேலையை செய்து கொடுக்க முடிஞ்சது. எனக்கு நான் ஆளுங்கிற அரசாக இருக்கணுமா இல்லை எதிர்கட்சியாக இருக்கணுமாங்கிற பிரச்சனை இல்லை.
ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் அணுகிறீர்கள்ன்றது பொறுத்து தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு செய்ய முடியும். அரசு அதிகாரிகளை எப்படி அந்த திட்டத்திற்கு சம்மதம் செய்ய வைக்கிறது என்பது அது ஒரு கலை. நீங்கள் அதிகார தோரணையில் போய் அவங்கள மிரட்டி இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் வசப்பாடி ஒரு திட்டத்தை நீங்கள் அவங்கள செயல்படுத்த வச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு சில திட்டங்கள் நடக்கும். பட் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு முடியாது. அவங்க ஒரு தடையாக நின்றுட்டாங்கன்னு வச்சுருங்க, டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக ஒரு தடையை போட்டு வச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து நீடிக்கும். அதுதான் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் 50 வருஷமாக ரயில் பாதை வர முடியாததுக்கு ஒரு காரணம். அப்போ அதை அவரோடு சேர்த்து அவர்களையும் இணைத்து கொண்டு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுக்கறது. அது நீங்கள் எப்படி அதில் உங்களுடைய ஈடுபாடு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அவங்களும் அதில் ஈடுபாடு வரும். உங்களுடைய உணர்வை பார்த்து தான் அவங்களும் அவங்களுடைய உணர்வை கொண்டு வரணும். ஸோ அந்த எண்ணத்தில் தான் செயல்படுத்த முடியும். அப்படி தான் என்னால் 10 ஆண்டுகள் நான் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் கால் வைக்காமலேயே என்னால் என்னுடைய பணிகளை செய்ய முடிந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு நான் மக்களை, என்னுடைய வாக்காளர்களை நான் சந்திக்க ஆரம்பிப்பேன். இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் நான் என்னுடைய அலுவலகத்தில் மக்களை நான் சந்திச்சுட்டு இருந்திருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தினம் காலையில் 7 வீதிக்கு வீடு வீடாக போய் அவங்க வீட்டு கதவை நானே தட்டி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறேன், எம்எல்ஏ வந்திருக்கேன், உங்களுடைய குறை என்ன அப்படின்னு அங்கே கேட்டு அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் அரசு அதிகாரிகளிடம் இதுக்கு தீர்வு என்ன, எத்தனை நாள் உங்களுக்கு வேணும் கால அவகாசம், ஆனால் தீர்வு என்னன்னு சொல்லி முடிச்சிடணும் அப்படின்றத மக்களை சந்திச்சுட்டு இருந்தேன். ஆதாரங்கள் வேணும்னா நீங்கள் அத்தனை ஆதாரங்களையும் நான் எடுத்து போட முடியும். தினசரி வந்ததை சில பத்திரிகைகள், ஹிந்து பத்திரிகை உட்பட பெரிய பத்திரிகை, நிறைய பத்திரிகைகள் அதை பாராட்டி நான் தான் அரசு வீட்டு வாசலில் நின்று மக்கள்கிட்ட குறை கேட்டுட்டது நான் தான் ஆரம்பிச்சு. கலைஞர் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்த நண்பர் தான் சார்ந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு டாக்டர் செல்லக்குமார் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கார். 24 மணி நேரமும் என்னோட தொலைபேசியில் பேசக்கூடிய உரிமை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். பகுதி மக்களுக்கு நான் எப்போவுமே கொடுத்துருக்கேன். அந்த உணர்வோடு தான் இந்த பகுதியிலும் நான் பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழியை நான் தர முடியும். நீங்கள் ஜெயிச்சு 5 வருஷம் கழிஞ்சு கிருஷ்ணகிரி தொகுதி என்ன மாதிரியான மாற்றத்தை கண்டு இருக்கும்? இந்த பகுதி மக்கள் செல்லக்குமார்னு ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்ததுக்கு சூழ்நிலை இருந்தால் எனக்கு போதும். அந்த சூழ்நிலை உருவாக்கணும், அவ்வளோதான். இந்த மாவட்டத்தினுடைய மக்களோடு ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுகிற ஒரு வாய்ப்பை மை கிருஷ்ணகிரி மூலமாக நான் இன்றைக்கு உங்களோடு நெருங்கிய தொடர்பினை எனக்கு ஏற்பட முடிந்தது. மை கிருஷ்ணகிரி ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள். இந்த யூடியூப் சேனலை அதில் நீங்கள் அங்கத்தினராக நீங்கள் உங்களை பதிவு செய்து கொண்டாலும் அரிய வாய்ப்பாக இதை கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி.